அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குற கட் ஆஃப் வரல அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஸோ அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஜிடியில் இருக்குது. நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூவாக நீங்கள் படிக்கும்போது ஜிடியை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஜிடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்க்கான எக்ஸாமு. 10th குவாலிஃபிகேஷன் தான் உங்களுக்கு. நம்ம பிசி எக்ஸாம் கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம் உங்களுக்கு. அதுக்கான அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணலாம். கட் ஆஃப்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 70% கட் ஆஃப் எடுத்தாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதில் வேலை கிடைக்கும். ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி மட்டும்தான் உங்களுக்கு. அது நியர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஏஜ் லிமிட் அது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம அகாடமி சேனலில் போட்டிருக்கோம். அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான கிளாஸஸ் ஃபுல் டைம் கிளாஸஸ் நம்ம அகாடமிலையும் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ அட்வான்ஸாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும் போது இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணலாம். ஸோ நல்ல வேக்கன்சி, தமிழ்நாடுக்கு நல்ல வேக்கன்சி வரப்போகுது உங்களுக்கு, ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த எக்ஸாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ ப்ரிப்பரேஷன் ஐடியா இருக்கிறவங்க டைரக்ட் கிளாஸஸ் நீங்கள் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஓகே அப்படின்னா நீங்கள் அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ.